ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழக அரசு சிறு தொழில்துறை அதாவது டான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்புறம் டிரைவர் அப்படின்னு 2 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். தேவையான ஆவணங்களோட நகல்களை இணைச்சு என்ன பதவி, எவ்வளோ காலிடங்கள், எந்தெந்த வகுப்புக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாமா முடியாதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்களேன். ஓகே, டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட அதிகாரப்பூர்வ அரசு இணையதளத்தில் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. அதில் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓஏ அண்டு டிரைவர் ஜாப் வேக்கன்சி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகுது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போதுமான தகவல் இல்லை, பட் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இதில் தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் கிண்டி அதுதான் டான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், சென்னை கிண்டி திருவிக தொழிற்பேட்டையில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கான வேலைவாய்ப்பும் இந்த இடத்துல தான் இருக்கும். அடுத்து வேலைவாய்ப்பு அறிக்கை வந்திருக்கு. தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் டான்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இந்த சென்னை அலுவலகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 4 ஓட்டுநர்கள், 4 டிரைவர் போஸ்ட், அதே மாதிரி 7 அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட் நிரப்பதற்கான தகுதியான விண்ணப்பமிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் 1/3/2026 31/3 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் நேரிலோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், பதவியின் பெயர் ஓட்டுநர். ஆரம்ப சம்பளம் 19,500 ரிட்டையர் ஆகிறப்போ 62,000 வரை இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே ஒரு 25,000 வரை இருக்கும். இதில் 4 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பட்டியலின வகுப்பினர் அதாவது அருந்தறியருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினரில் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி. முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி பேக்வர்ட் கிளாஸ், பட் அதில் முஸ்லீம் வராது, முஸ்லீமுக்கு கிடையாது, அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி. பொது பிரிவு ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி. ஸோ இதில் ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பொது பிரிவுன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பொது பிரிவில் ஒரு வேக்கன்சி இருக்கிறதுனால. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் எஸ்சிக்கு இருக்குது, எஸ்டி வகுப்பினருக்கு இல்லை, அப்புறம் எம்பிசி வகுப்பினருக்கு எம்பிசிக்கு இருக்குது, பிசிஎம்க்கு இல்லை அப்படின்னா நீங்களாம் விண்ணப்பிக்க முடியாதா அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஏன்னா பொது பிரிவில் ஒரு காலிப்படம் இருக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் இதை போடாமல் பொது பிரிவினர்னு போட்டு இந்த ஒரு பணியிடத்துக்கு வேணால் நீங்கள் போட்டி போட்டு பார்க்கலாம். ஒரு பதவிக்கான வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். அடுத்து அலுவலக உதவியாளர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரையுமா, ஆரம்ப சம்பளம் 25,000 வரை இருக்கும். 7 காலிப்பணியிடங்கள் இருக்குது. இதுலேயுமே பொது பிரிவினருக்கு 2 வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அதாவது உங்கள் வகுப்புக்கு வேக்கன்சி ஒதுக்கீடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் பொது பிரிவு அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், பட்டியலின வகுப்பினருக்கு 1, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பருவினருக்கு 2, பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத அவங்களுக்கு 1, பட்டியலின வகுப்பினருக்கு 1. ஓகே, இது அருந்தறியர், இது வெறும் பட்டியலின வகுப்பினர் 1. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்குன்னா நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியே போட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஒதுக்கீடு இல்லை அப்படின்னா நீங்கள் பொது பிரிவினர்னு போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இதில் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான், பட் சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் டிரைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதாவது கார் ஓட்டக்கூடிய 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அலுவலக உதவியாளர் பணிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை.
இந்த வேலைவாய்ப்பு அறிக்கையில் இவ்வளோ தகவல் தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் நேரிலோ அஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுக்கல. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லை. பட் மேலே உங்களுக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த அட்ரஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை. அப்போ நேரிலே போய் இந்த ஆஃபீஸில் தான் வாங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பொதுவான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அதே நேரம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. பட் காண்டாக்ட் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, யாரும் ஃபோனை பிக் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொதுவான அப்ளிகேஷன் ஃபார்ம் தரேன். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த டான்சி ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நேராக அலுவலகமே சென்று இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கூட நீங்கள் வந்து வாங்கி பூர்த்தி பண்ணி கையோடு கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம். பட் சென்னையில் தான் உங்களுக்கான பணியிடம் இருக்கும். ஓகே, விண்ணப்ப படிவம் பாருங்கள். நான் ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பேரில் நீங்கள் கைப்பட அலுவலக உதவியாளராக இல்லை டிரைவரா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மித்தபடி இது போன்ற பொதுவான தகவலுக்கு நீங்கள் வந்து உங்களோட பதிலை வந்து கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் இதில் எந்த பிரிவோ அந்த பிரிவுக்கு நேராக வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பிறந்த தேதி, கல்வி தகுதி எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட கல்வி தொடர்பான தகவலை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் டிகிரிலாம் படிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி வந்து கிராஸ் போட்டுருங்க. அதாவது அது உங்களுக்கு பொருந்தலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி போட்டுருக்கோங்க. நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லை 10th வரையும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பொருந்தக்கூடியதுக்கு கொடுங்க, மிச்சம் இல்லாததுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்து உங்களோட சான்றிதழ்களோட நகல்களை நீங்கள் கட்டாயம் இணைக்கணும். அதாவது ஒளி நகலை இணைச்சிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினலை வச்சு அனுப்பி விட்டுறாதீங்க. ஒளி நகல் அப்படிங்கிறது ஜெராக்ஸு. உதாரணத்துக்கு எதோட ஜெராக்ஸை நீங்கள் இணைக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்கான ஜெராக்ஸு ஏதாவது ஒன்று இணைங்க. அடுத்து உங்களோட சாதிக்கான சான்றிதழோட ஜெராக்ஸை இணைங்க. அடுத்து கல்வி தகுதிக்கான சான்றிதழோட ஜெராக்ஸை இணைங்க. கல்வி தகுதினா நீங்கள் இப்போ ஒரு 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்போட ஓவரால் மார்க் ஷீட் ஜெராக்ஸை இணைங்க. இல்லை டிப்ளமோ வரையும், டிகிரினா டிகிரி வரையும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸை நீங்கள் இணைக்கணும். அதுதான் இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அனைத்து மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், அப்புறம் வந்து ஆதார் அட்டையோட சான்றிதழை வந்து நீங்கள் இணைச்சிக்கோங்க. முன்னுரிமை எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த சான்றிதழ், பட் இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் கட்டாயம் வந்து ஒட்டிடணும். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது, பின்னாடி சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு. ஓகே, வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. டூ அட்ரஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே ஒரு அட்ரஸ் இருந்துச்சுல, அந்த சிறு தொழில் நிறுவனத்தோட சென்னை அட்ரஸ், அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி மேலே எழுதிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர், இல்லைனா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் டிரைவர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நார்மல் தபால் மூலமாக அனுப்புங்க. இதை வந்து நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் பாக்ஸில் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நார்மல் அஞ்சல் மூலமாக அனுப்புங்க. அப்படின்னா இதுக்கு எவ்வளோக்கு ஸ்டாம்ப் போட்டணும் அப்படிங்கிறத உள்ளே கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த அட்ரஸ்க்கு உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ ஸ்டாம்ப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒட்டி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா தாராளமாக சென்றுடும். ஸோ நீங்கள் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டுப்பீங்க. டூ அட்ரஸில் இந்த அட்ரஸை பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம், கீழே வந்து எண் 28, திருவிக, தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 6,32,000 அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு வேலைவாய்ப்பு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு தகவல் மட்டுமே தான் இருக்குது. மார்ச் 31 விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.